ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 1 கிலோ அளவில் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் செய்கிறது தான். ரொம்பவே சூப்பராக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட சாதம் வந்து குழஞ்சி போகாது. அதே போல் அடி பிடிக்காமல் 1 கிலோ அளவில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் இதே போல் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கடலெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கோம். ஒரு 150 ml வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். லேசாக ஆவி வர அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததும் நல்லா பொரிஞ்சு ஆவி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் கூடவே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏலக்காய் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க. புதினா வந்துட்டு நம்ம சேர்க்கும் பொழுது நல்லா வந்து பொரிஞ்சு வரும். அப்போ வந்து எண்ணெய் எல்லாம் வெளியில் தெரிக்கும். ஸோ புதினா சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஆயிலே வதக்கி விட்டுடுங்க. நம்ம புதினாவை வந்து கழுவிட்டு சேர்க்கும் பொழுது அதில் இருக்க தண்ணி வந்து எண்ணெயில் சேர்த்தோம்னா அது வந்து பொரிஞ்சு தான் வரும். ஸோ சேஃபாக செஞ்சுக்கோங்க. புதினா வந்து நல்லா ஆயிலில் வெந்து வரணும். நல்லா வந்து இலைகளெல்லாம் சுருண்டு வரும். அந்தளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. புதினா நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு 2 கொத்தளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இடித்ததுக்கப்புறம் நம்ம கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளியை வந்து நல்லா பழமாக எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சமாக புளிச்ச தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. லேசாக தான் புளிப்பாக இருக்கணும், ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது. ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் வந்து ஒரு 100 ml அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து காரத்துக்காக தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. நல்லா மசாலாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இடிக்கிற கல் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெறும் புதினா மட்டும் இடித்து சேர்த்துக்கோங்க, வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குற இந்த புதினா தான் வந்து நமக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து தக்காளியில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட சிக்கன் வந்து ஒன்று சேர்ந்து வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிரேவி போல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது போல் நீங்கள் செஞ்சு கூட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா நீங்களே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு.
நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொதித்து வந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து அடிப்பிடிச்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்பொழுது சிக்கனும் வந்து நமக்கு பாதி வெந்து வந்திருக்கும். ஸோ நல்லா வேக வைக்கிறதுல தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவு நல்லா வெந்து வந்ததும் நம்ம வந்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் 1 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசியும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி 3/4 கிலோ அரிசியும் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து சிக்கன் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னா நம்ம வந்து ரைஸை கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ் கூட நம்ம சேர்த்து செய்யலாம். நம்ம விருப்பம்தான். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து இதில் நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் சமையலுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறோமோ அதே அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசி சேர்க்கலை. ஸோ அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக பார்த்திங்கன்னா உப்பு வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் பிரியாணியில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் நல்லா வந்து கொதித்து வருது பாருங்கள். இதை வந்து ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு ரெடியானதும் இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நான் வந்து 3 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 விசில் விட்டாச்சு. பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் குழஞ்சி போகாமல் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.